எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எங்க குவார்ட்டர்ஸ்ல எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம்ன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வருஷம் ஃபுல்லா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இருந்தாலும் இன்னைக்கு மட்டும் எல்லாரும் ஒண்ணு கூடிட்டு நீ இல்லைன்னா நான் இல்ல அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம என்னோட பர்த்டே கூட நியூ இயர் அன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்ட்டு கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 31st மதியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலைங்கெல்லாம். நாங்க இந்த வாட்டி கேட்டரிங் கொடுத்துட்டோம். ஒரு வாட்டி கேட்டரிங் கொடுப்போம், ஒரு வாட்டி நாங்களே செஞ்சுப்போம், ஒரு வாட்டி ஒரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போவோம். இந்த வருஷம் வந்து கேட்டரிங் கொடுத்துட்டோம். அதுலவும் வெளியாளுக்கு யாருக்கும் சொல்லல. எங்க குவார்டர்ஸ்லவே ஒரு அண்ணா சூப்பரா சமையல் செய்வாங்க, அவங்களே கேட்டரிங்க்கு கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க புதினா, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் கிளீன் பண்ணி அரைச்சு வச்சுட்டோம். தேவையானதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் அரைச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிளாக் டிஷர்ட் போட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் செஃப், குக்கிங் செஃப் அவரு. மீதி நாங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்பிங்கு. அந்த பக்கம் ஆண்டி, அங்கிள் இங்கெல்லாம் கொஞ்சம் மெயினா நின்னு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நாங்க ஏதோ சின்ன பசங்க கூட நின்னு அப்படி ஜோக் பண்ணிக்கிறது, இல்ல அப்பப்போ வெங்காயம் கட் பண்றது, அப்பப்போ பஜ்ஜி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. அதுக்குள்ளவே எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து குக்கிங் கிட்டவே இருந்துட்டேன். அந்த டைம்ல வந்து பஜ்ஜி சுடுறது, பாதாம் பால் காசுறது இந்த மாதிரி இருந்துச்சா, அண்ணா ஒருத்தரே செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க இந்த விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டோம். சில கேம்ஸ் நாங்களும் ஆடினோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நிறைய கேம்ஸ்ல 1 2 நாங்க ஆடினோம், மீதி எல்லாம் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு, எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம். பசி வந்துடும் இல்லையா ஸ்மெல்லுக்கு, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுல இந்த கீர் பண்ணோம் பாருங்க, ஒரு 2.5 மணி நேரம் தான் ஆச்சு அந்த கீர் பண்றதுக்கு. அந்த அளவுக்கு வருத்தம் தான் சொல்வேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா இருந்துச்சு இந்த கீரு, ரைஸ் கீரு. எல்லாரும் பிஸியா அவங்கவுங்க தட்டுல போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணமாகணும் இல்லையா, அதுக்காக நானு ஒரு 2 3 எக்ஸசைஸ் தான் பண்ணேன். மீதி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. பட் நான் மட்டும் ஒரு 2 3 எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஓரமா நின்னுட்டேன். நமக்கு வேண்டாடா சாமி, நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆன பிறகு மியூசிக்கல் சேர் ஆடணும், அதுக்கப்புறம் லெமன் அண்ட் ஸ்பூன் ஆடணும். இந்த மாதிரி நிறைய விளையாட்டு எல்லாம் ஆடின பிறகு அதுக்குள்ளவே 12 மணி ஆயிடுச்சான்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம சும்மா வீட்டுல உட்கார்ந்தோம்னா நேரம் போறதே தெரியாது இல்லைங்களா. ஆனா இந்த மாதிரி என்ஜாய் பண்றப்போ அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் தோணும். நாங்க லேடிஸ் கேங் எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஜென்ஸ் டீம் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க அவ்வளவு முன்னாடி வந்து டான்ஸ் ஆட மாட்டாங்க. லேடிஸ் டீம் டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டு சும்மா சைட்ல நிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி லேடிஸ் டீம் விட ஜென்ஸ் டீம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவும் டான்ஸ் போட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா எல்லாருமே நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து எல்லாருமே ஜாயின் பண்ணி டான்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. இதே மாதிரி வருஷம் ஃபுல்லா இருந்தா என்ன, அப்படி இருக்கவே மாட்டோம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்றப்ப மட்டும்தான் இப்படி என்ஜாய் பண்ணுவோம். அதே வருஷம் ஃபுல்லா ஹாய் பாய் அப்படின்ட்டு ஒரு சின்ன சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் நம்ம மூஞ்சில. அதுக்கு மேல பேசிக்கிறது எல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஜாலியா, எந்த அளவுக்கு நல்லா செம்மையா என்ஜாய் பண்றாங்கன்ட்டு பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி டான்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடினோம், பிங்கோ கேம்ன்ட்டு. அதுவும் ரெக்கார்ட் பண்ணல. நான் நிறைய கேம்ல இன்வால்வ் ஆயிட்டேன்னா ரெக்கார்ட் பண்றது மறந்துடுவேன். பிங்கோ ஆடின பிறகு கேக் கட் பண்ற டைம் ஆயிடுச்சு. 12 o'clock ஆயிடுச்சு. எனக்கு இன்னொருத்தருக்கு, எங்க ஏரியால இன்னொருத்தருக்கு பர்த்டேனால நாங்க 2 பேர் தான் கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். 12 மணிக்கு தூங்கினாலும் காலங்காத்தால டான்னு எஞ்சிப்போம் 6 மணிக்கெல்லாம். தூக்கம் வராது அதுக்கு மேல தூங்கணும்னு நினைச்சாலும். நைட்டு தூங்குறப்பே உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டு தூங்கினேன். அதனால காலங்காத்தால ஏஞ்சதும் தோசை, வடை, சட்னி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா தலைநோவு அந்த அளவுக்கு. நான் தூங்குறப்ப நினைச்சேன் காலங்காத்தால சீக்கிரமா எஞ்சி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு காலங்காத்தால டிஃபன் செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லாமே உல்டா புல்டா ஆயிடுச்சு. செம்மையா தலைநோவு. யாராச்சும் கிட்ட வந்து பேசினா
சொன்னா பலாருன்னு அடிக்கணும்ன்ற மாதிரி தலைநோவு வந்துச்சு. பேசாம தூங்கிட்டா யாரும் எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க வீட்டுக்காரர் விடவே இல்ல. இப்படியே தூங்கிட்டு இருந்தா தலைநோவு போவாது. வா உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் பர்த்டேக்கு கட் பண்றதுக்கு கேக் முந்தா நாளே ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போணும் இல்லைங்களா? சோ இப்பவே கேக் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போய் கேக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் மல்லிப்பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனா 1 முழம் கூட இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரு பாதி முழம் தான் குடுக்குறாங்க. ரூ. 100 சொன்னாங்க. வேண்டாம் இருக்கிற தலைநோவே போதும். பெருசு படுத்தாதீங்க. வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் கஞ்ச பிசுனாரி தான். அப்படின்னு நெனச்சாலும் பரவாயில்ல நீங்க. கஞ்ச பிசுனாரி தான். அவ்வளோதான். இல்லன்னா இருக்கிற தலைநோவே எப்ப போகும்டா சாமி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ, இல்லாத தலைநோவ காசு குடுத்து வேற வாங்குற அப்படின்னு சொல்றாரு எங்க வீட்டுக்காரு. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் மதியம் ரெஸ்ட் எடுத்தேன். அவ்ளோ தலைநோவு நிஜமாவே. எவ்ளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி பாருங்க. பனியில உட்கார்ந்ததுனால இந்த அளவுக்கு எனக்கு மறுநாள் இந்த அளவுக்கு செம்மையா தலைநோவு வந்துச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. சரி இப்படியே படுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பு ஏஞ்சி மூஞ்சி காலெல்லாம் கழுவிட்டு, தீபம் கூட வைக்கல அன்னைக்கு வீட்ல. பூஜை சாமானம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, தீபம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேக் பண்ணிட்டு, நைட்டுக்கு வந்து சிம்பிளா ரசம், சோறு வச்சுட்டேன். எவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணேன் பாருங்க. இந்த மாரி யாருக்காச்சும் நடக்குமா? நடந்திருக்கும் விடுங்க. எல்லாருமே கிராண்டா பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா இருக்கிற மாரி பண்ணிக்கிறது ரொம்ப கிரேட் அப்படின்னு நான் நினைப்பேன். அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? அவ்வளோதான். அதுதான் வேணும் அப்படின்னு தோணும். அவ்வளோதான். கேக் கட்டிங் எல்லாம் கூட முடிஞ்சிச்சு. ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. இன்னும் நீங்க சொல்லவே இல்ல பார்த்தீங்களா? ஹேப்பி பர்த்டே சொல்லிடுங்க. பரவாயில்ல 2 நாள் ஆச்சு. ஆனாலும் சொல்லிடுங்க. நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணமோ, அந்த அளவுக்கு மறுநாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருந்தோம். இதுதான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் பிளஸ் பர்த்டே செலிப்ரேஷன். 2மே பார்த்துட்டீங்க இல்லைங்களா? வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிடலாம். நாளைக்கு வீடியோ நல்ல ரெசிபியோட உங்க கூட வரேன். அவ்வளவுதான். இருக்கட்டுங்களா? பாய். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க.